அங்க என்ன பாக்குற? சீக்கிரம் வாடா. என்னல கருப்பு பாத்துட்டு வன கூட்டிட்டு வந்து. அதெல்லாம் சொல்ல நேரம் இல்ல. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பணும்ல. என்னாச்சுல? ஏய் கேக்குறல சொல்லுங்க. சொல்றாங்க. என்னாச்சு? ஆளுங்களை பார்க்காம வெட்ட அருவாளை தூக்குற நாங்க தானே உசுர காப்பாத்த அருவாளை தூக்காம வேற எதுல தூக்குவாங்க? இப்ப இவங்க இங்க அதே தான் நானும் கருப்பு கிட்ட கேட்டேன். ஆனா இவன் பதிலே சொல்லாம இங்க கூட்டிட்டு வந்தா. உன் கூட்டாளி சவளைய காலடியில மண்டிட்டு கிடக்கலான்னு பாக்குறியா? இவன் மட்டும் இல்லல, நீ அந்த தரத்து பையன் எல்லாரும் மண்டிட்டு தானே ஆகணும். எங்கிட்ட தொழில கத்துக்கிட்டு எனக்கு எதிராக தொழில் செய்றீங்களோ? இந்த அண்ணாச்சி என்ன புண்ணாக்கு விக்கிற பையன் நடிச்சுக்கிறோ? உங்க ஒவ்வொருத்த உடம்பையும் புண்ணாக்குறோம் தானே இந்த அண்ணாச்சி. அந்த டாக்டர் பிள்ளை இங்க அனுப்பல. வராதீங்க, போங்க. போகாதீங்க, போங்க. என்ன உன் கழுத்துல அருவா இருக்கிறது உன் அறிவு கேட்டலையா? இல்ல சூரி, நான் நிறைய எழுந்துட்டேன். இனி யாரையும் எடுக்க தயாரா இல்ல. பாவம் செவல, என்னால அவன் உயிரை விட வேண்டாம். நான் போறேன். பாடியா டாக்டர், ஊருக்கு ஊசி போட சொன்னா எனக்கு ஊசி போடுறியா? ஏலே சூரி, எங்கல அந்த தரிசு பயந்து ஓடிட்டானா? என் கையில மட்டும் அவன் கிடைச்சா தரிசு தரிசாயிடுவானே. ஏல அண்ணாச்சி, புடிச்ச கையை முழுசா பாத்துக்க. இனி அந்த கையும் உடம்புல இருக்காத அண்ணாச்சி. பெருசு பெருசு விளையாட பெருசு சுத்துரு பெருசு விளையாட பெருசு நம்ம சவல எங்கிட்டு போறான்? இல்ல சவல என்னல அண்ணாந்து பார்த்து அறவாயில சிரிக்கிற? அறுத்து போட்டுருவாங்க தெரியுமில்ல. நமக்கு அண்ணாச்சிக்கு பகத்தீர்லன்னு தொழிலப்பாரு போப்போ. ஏய் தரிசு, அவனை போய் தொழில் பண்ண சொல்ற? ஏன் நீ போய் பண்ண வேண்டியதானே? கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிக்கிட்ட விளையாடுறத விட்டுட்டு என்கிட்ட வந்து விளையாடிட்டு இருக்கியே. ஆமா பெருசு, உன்னோட விளையாடும் இருந்தா இந்த பொழுது என்ன பொழக்குது. உன் கையில இருக்கிற பொட்டல் தவித்தாதான் பொறி பறக்குது. அதனால நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. அக்கா, இங்க பாத்தீங்களா என் மாமாவ? என்ன மாமா, இம்புட்டு வயசாச்சு கழுத மேல சவாரி செய்ற, அதுவும் கிழட்டு கழுத மேல. புள்ள லந்தா, தாவணி போட்ட வயசு வந்த உடனே தாவி பிடிக்கிற வார்த்தையில அதுக்கெல்லாம் இந்த மாமா சிக்க மாட்டான். சொல்லு, என்ன வழியா எம்புட்டு தூரம் வந்திருக்க? வேணாம் மாமா, உன் கோவத்தை கொலு வைக்காத, அப்புறம் நான் தாங்க மாட்டேன். இவங்க நம்ம ஊர் மலை கோயில பாக்கணும்னாக அதுக்குதான் கூட்டியாந்தேன்.
போறவ போக வேண்டியது தானே. நாங்க கூத்தாடுறத நீ ஏன் குனிஞ்சு பாக்குற? அப்படிதான் மாமா போகலான்னு நானும் நினைச்சேன். நான் தான் பயப்படுவேன்னு தெரியும்ல, அதான் ஆண் துணை இருந்தா பயம் இல்லாம இருக்குமேன்னு நினைச்சிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா என் மாமா நீயே நிக்கிற, அப்புறம் எனக்கு என்ன பயம்? மாமா துணைக்கு வர்றது. நாறு இல்லாம பூவை கோக்கிறியே என் மாம வகை மல்லி. இவங்க யாரு? நம்ம ஊர்ல இம்புட்டு அழகா. இவங்க பேர் என்ன? ரோசாவா? மைண்ட் யூ வேர்ட்ஸ். என்னைய பார்த்து மாமா மாமா என்னைய மாமா பார்த்து அதுவும் என்னைய கோவப்படாதீங்க. பார்த்து. அவங்க உன்னைய பார்த்து தப்பா எதுவும் சொல்லல. அததான் கேக்குறேன், புரியுற மாதிரி சொல்லு. ஏன்பா தரிசு, வாய கொஞ்சம் பொத்துறியா? வீட்டுல இல்லாத மரியாதை இங்க கொண்டு வந்துட்ட. இவ யாருன்னு நினைச்ச? அப்பா செய்யற தொழில பிடிக்காம என்னைய உதவிட்டு போனாலே என் பொண்ணு அவதாலைவோம். யாரு? நம்ம புவியா? ஏ புவி, இந்த சவலைய பாரு, உன்னதான் கட்டிப்பேன்றான். நீயே சொல்லு, நீ என்னதானே கட்டிப்ப? தர்சு வேணாம்ல, புவி என்னைய தாம்பல கட்டிப்பா. என்னையதான் கட்டிப்பா. இல்ல அவ என்னைய தான் கட்டிப்பா. என்னையதான் கட்டிப்பா. என்னையதான் கட்டிப்பா. ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க சண்டை போடாம ஒத்துமையா இருங்கடா. உங்க ரெண்டு பேரையுமே நான் கட்டிக்கிறேன். பாக்கலாம்ல, பெருசானதுக்கு அப்புறம் யார் அவ கட்டிக்கிறான்னு. பார்க்க சினிமா நடிகை போல இருக்கா. பாத்தியா, சொல்ல வேலை எப்ப வந்தா? ஆமா, நீ நான் சொல்ற மாதிரியே தொழில் பண்றோம். அட போ தரிசு, எப்ப என் பொண்ணு ஊருக்கு வந்தாலும் அப்பல இருந்தே உங்களை சத்தம் இல்லாம சந்திச்சிட்டு வரலே. வெந்த புண்ணுல விரல விட்டு ஆற்றேலோ. என்ன மல்லி, சின்ன வயசுல பார்த்த மலைக்கோயில பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தானே உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஆனா நான் சின்ன வயசுல எதை மறக்கணும்னு நினைச்சனோ அதை ஞாபகப்படுத்திட்டே. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மல்லி. நீ வரையோ இல்லையோ, நான் கிளம்புறேன். என்ன மாமா? அக்கா நில்லுங்க, நானும் வரேன். கோச்சிக்காதீங்கக்கா, மாமா ஏதோ தெரியாம பேசிவிட்டாங்க. ஏலே என் பொண்ணு கிட்ட வம்பு இழுக்கிற? ஏ மல்லி, மாமா துணைக்கு வர, யாரையும் பயவிட வேணா சொல்லு. இல்ல தரிசு. ஏ பெருசு, இப்ப நீ கொஞ்சம் வாய முத்துனா போல வரியா? படிச்ச புள்ளிக்கு கைலி சட்டை எப்படி பிடிக்கும்? இல்ல தரிசு, உடனே பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறல. ஆசைப்பட்ட புள்ளைய பிடிச்சிடுவோம். என்ன அப்படி பாக்குற? என்னைய கல்யாணம் கட்டிக்கிறியான்னு கேக்குற தகுதி எனக்கு இல்ல. ஆனா உன்னைய கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்ற தைரியம் எனக்கு இருக்கு. இந்த கோயிலையே உன் கழுத்துல மஞ்ச கைத்து கட்டி இவதான் என் பொஞ்சாதின்னு இந்த ஊருக்கே அறிமுகப்படுத்தி வச்சா எம்புட்டு நல்லா இருக்கும்னு உன்னைய பார்த்துட்டே இருக்க. நொடிக்கு ஒரு தடவை நீ பொறுக்கின்னு நிரூபிக்கிற. வீணா மனசை போட்டு குழப்பிக்காத, அப்புறம் சீக்கிரமாவே மண்ணுக்குள்ள போக வேண்டியிருக்கும். அட இல்ல தடவரிய எட்டி தட்டு. பொறுக்கி பசங்க வந்துட்டாங்க. இனி உங்க அட்டகாசம் தாங்கவே முடியாது. இவங்க ஊருக்கு வெளியில இருந்தாலே ஊர் விளங்காது. இப்ப ஊருக்குள்ளேயே வந்துட்டானுங்களா? இந்த ஊர் ஆம்பளைங்க எல்லாம் கஞ்சா குடிச்சு நரம் பொடிஞ்சு கிடக்குறாங்க. போதைய பழக்கி வச்சு இந்த ஊரையே மயக்கி வச்சிருக்கீங்கல்ல. நீங்கெல்லாம் மண்ணுக்கு போற காலம் நெருங்கிடுச்சுல. இவங்க விக்கிற கெஞ்சாவாலதான் பாதி ஊரே அழிஞ்சு போய் கிடக்கு. நிறுத்து. அந்த பொம்பளை நம்மள பாராட்டுறாங்க, மாலை அவங்களுக்கு போடுவோமா? எல்லார் வீட்டு சாபத்தையும் மொத்தமா வாங்காதீங்கடா. உங்க அப்பனுங்க செத்தா மாதிரி நீங்களும் புழுப்படுத்துதான் சாவீங்க. இந்த ஊரையே அடக்கம் பண்ணாம அடங்க மாட்டீங்க போல இருக்கே. நாசமா போவீங்கடா. பெருசு, இவங்களை வச்சு இந்த ஊரையே மிரட்டல. உனக்குலாம் நல்ல சாவே வராது. உங்க அப்பாக்குள்ள அழிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச மாதிரி நாளைக்கு உங்களை அழிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடும். அப்ப இருக்கு உங்களுக்கு. இல்ல கொஞ்சம் இருங்களே, வரேன். நேத்தோட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா. மனசு அல்லறால. என்ன பாக்குற? நீ அடிச்சது வருத்தப்படும் நினைச்சியா? உன் கை என் மேல பட்டதுக்கே இம்புட்டு கொண்டாடுனே. நீ மட்டும் முழுசா கிடைச்சேன்னு வச்சுக்கியேன், இந்த ஊரையே பந்தாடுவேன். பேசிட்டு இருக்கமில்ல. கிளம்பு கிளம்பு கிளம்புல கிளம்பு. நத்தரவால என் பொண்ணு வராளே, மாட்டி விட்டுறாதே. கட்டையில போற வைக்க. நான் தரிசு, அந்த புள்ள வாயில அபிஷேகம் பண்ணுது. என்ன புள்ளுத்த?
தருசு யாராவது முறைச்சால வீடு கட்டி அடிப்ப, ஆனா அந்த உள்ள கிட்ட மட்டும் அடங்கி போற. நிறுத்தல, யார் அடங்குனா? எங்க பெருசு? ஏலே பெருசு இங்க வா. பொண்ணை பார்த்தோன்னே பம்பராரு. இதோ நம்ம பெருசோட பொண்ணாச்சே தான் சும்மா விட்டேன், இல்லைன்னா நான் விட்டுருப்பனால. அவன் கேட்குறானு வீடு கட்டி அடிக்காம பதுங்கி போறேன்னு. யாராவது முறைச்சாலே நான் வீடு கட்டி அடிப்பேன். எனக்கு பிடிச்சவங்களுக்கு வீடே கட்டும்ல. அவங்களுக்கு என்ன தெரியும்? சின்ன பசங்க. உனக்கு தான் தெரியல என் மனசு. கருப்பே என்னன்னு பாரு. போயிட்டே இரு போல, சும்மா லொட்டு லொட்டு தட்டிட்டு போடுறா மேலத்தை. தரிசு இப்பவும் ஒன்னும் கெட்டு போல. நீ போடுன்னு சொல்ல. எப்படி போடுவான் பாரு. போடு. போட சொல்ல. நிறுத்தல, போடு சொல்ல. பசிக்குது. மாமா வீட்டுக்கு போலாம் வாங்கல. சோற சோறு 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 சோறு. சோறுனா சொந்தத்தெல்லாம் சும்மாவே சொறிவ. சும்மா சோறு கடினா சும்மா விடுவேல. நான் மாமா தூக்குமா? எங்க மல்லி? மல்லி சோத்த போடு. இல்ல மாமா, அப்பாவுக்கும் எனக்கும் தான் சமைச்சு வச்சிருக்கேன். அதுக்கு வந்தவங்களுக்கு முதல்ல சோத்த போடு, அப்புறமா நீங்க பொங்கி தின்னுங்க. ஏன்பா தரிசு, திருந்தவே மாட்டீங்களா? நீங்க செய்யற தொழிலால ஊருக்கு உங்களுக்கு ஏற்படுற விளைவுகளை யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்க கஞ்சா வித்து சம்பாதிக்கிற பணத்துல இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டோட பணம் இருக்குது, அதை நீங்க மறந்துடாதீங்க. ஐயா அம்மா, உன் துரு பிடிச்ச வண்டி கொஞ்சம் நிறுத்துறியா? தரிசு சின்ன புள்ளையில உங்ககிட்ட எப்போ வந்து சேர்ந்தோன்னா அப்பல இந்த மனுஷன் ஒரே ஒப்பாரியில பாடிட்டு இருக்கா. மாமா அந்த ஒப்பாரியை கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்றது, வெறுப்படிக்காம சாப்பிடுவோம்ல. சோறு வந்துச்சுல, மூடிட்டு வெட்டல. நான் உதட்டு வழியா பேசுறது உங்களால் உணர முடியல, ஆனா நீங்க உணரும் போது உங்களுக்குன்னு பேசுறதுக்கு எந்த உதடுமே இருக்காது. ஒப்பாரி இதே தப்பு தான் செஞ்சாரு, நீங்களும் அதே தப்பு தான் செய்யறீங்க. என் தங்கச்சி மகன்றதுக்காக உன்னையும் சூரியம் நான் அரவணைச்சு போலாம், ஆனா இந்த ஊர் அரவணைச்சு போகாது. நாங்க என்ன பொண்ணுங்க போயில அரவணைக்க என்ன சொல்றது? சித்த மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருந்த என்னையே இந்த ஊர் ஒதுக்கி வச்சு புழங்காம இருக்கிறத போல உங்களுடைய அடையாளத்தையும் அழிச்சிட போது பார்த்து சூதானமா நடந்துங்க. என்னல பண்றா? நீ தானே வெட்ட சொன்ன, அதான் வெட்டிட்டு இருக்கேன். இலே கருப்பு, கட்டு எடுத்துட்டு பட்டுன்னு கிளம்பு, இல்ல ஒரே வெட்டுதான். நீ சொன்ன கிளம்ப மாட்டேனா? அதுக்கு என்ன இம்புட்டு கோவப்படுற? இதை கிளம்பிட்டோம்ல. சவலா வந்துட்டல அல்ப பையன் சுரே. உன் சொத்தை வாங்கி சாப்பிட்றத பத்தி எனக்கு ஒன்றும் இல்லைல்ல. நான் மிச்சம் வச்ச சொத்தை நீ சாப்பிட்டு உசுருக்கு ஏதாவது சேதாரம் பண்ணதால பாக்குறேன். அண்ணா சரியா சொன்ன, கொஞ்சம் ஒதுங்கு. நானும் என் சின்ன மாமா கிட்ட எத்தனை முறை தான் சொல்றது, இந்த மனச பயலுக கூட பழக வச்சுக்க சொல்லி. ஆனா பழகிறது பூரா மிருக பயலுக கூட. அங்க சுத்தி இங்க சுத்தி என்னைய சுத்தல வரீங்களோ? சுத்தல விடலனே, நேராவே சொல்றேன். உன் முகத்தை கண்ணாடியில பார்த்து நீ பயந்ததில்ல சொல்லு. தள்ளி தள்ளி அங்கிட்டு போ, என் சின்ன மாமையை கெடுத்து வச்சிடாத. நம்ம மகராசி அப்படி என்ன பண்றது? சரிண்ணே, கோச்சிக்கிடாத. அங்கிட்டு உட்காரு, சோறு எடுத்துட்டு வரேன். முன்னால ஏசுறது, பின்னால பாசம் காட்டுறது. சரி சரி, சும்மா புலம்பாத. இந்தா சாப்பிடு. என்னைய சுத்தமா மறந்துட்டல? கேக்குறேன்ல, இதுவாது ஞாபகம் இருக்கா மாமா? இதை நீ என் கழுத்துல கட்டுறேன்னு சொன்னியே, அது கூட மறந்துட்டல? எல்லாரும் என்ன மல்லின்னு கூப்பிட்டாலும் நீ என்ன ஆசையா கூப்பிடுவியே, அந்த வார்த்தை உன் வாயில இருந்து வரமாட்டேன்னு அடம்பிடிக்குதுல்ல? என்னை விட அந்த கஞ்சா விற்கிற தொழில் தான் உனக்கு முக்கியமா படுதுல்ல? இப்படி மாசத்துல ஒரு நாள் வந்து என் கையால சாப்பிடும் போதுதான் என் ஞாபகம் உனக்கு வருதா? இவ்வளவு பேசுறனே, ஆசையா பேசினாதான் என்ன? ஏ மல்லே, ஏ கொத்தமல்லே, இங்க வாடி.